வாசிங்க. மல்கியா 4:2 வாசிங்க பாருங்க. ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இது எப்போ நடக்கிற நிகழ்ச்சி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடு உள்ள வசனம் தான் இது, நிறைவேறுகிற வசனம் தான் சொல்லியிருக்குது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகையில் இப்போ அட் ப்ரெசன்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் இருளான வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்கும், நமக்கு ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமேன். அது மாத்திரமல்ல, இதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது சுகமும் ஆரோக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஆண்டவர் நமக்கு அது பரிசா தருகிறார். அதான் மேலே வசனம் இப்படி சொல்லியிருக்கு, முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எல்லாம் தேடுறீங்களோ, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் கூட தருவாராம். அதான் இங்கே ஆரோக்கியம் இருக்கும். இது அப்போ இந்த உலகத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரப்போகிற. என்ன ஆரோக்கியம்? அவர் செட்டைகளின் கீழே யுகாயுகமாய் அவர் நமக்கு அங்கே கண்ணீர் இல்லாத வாழ்க்கையை, அலறது இல்லாத வாழ்க்கையை, அங்கே ஒரு சுகமுள்ள வாழ்க்கையை அவர் தரப்போகிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வு. இந்த உலகத்தில் இருக்கும்போதும் நமக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு பெருக்கத்தையும் தருகிறார். இந்த உலகத்துக்கு பிற்பாடு நித்திய ஜீவனுக்குள்ளே போகும்போது நம்ம எப்படி இருப்போமா? கொளுத்த கன்றுகளைப் போல இருப்போம். இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் வருகையை குறித்து எழுதுகிற பாருங்க. அதுக்கு மேலே வாசிக்கணும்னு நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். 2 பிரிவா இருக்கு. ஒன்று நீதிமான்களுடைய குரூப், 2வது துன்மார்க்கனுடைய குரூப். அடுத்து அதுலேயே 2 பிரிச்சிடறாரு. ஒன்று ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யாதவங்க, கர்த்தருக்கு வைராக்கியம் இருக்கிறவங்க. அதான் சொல்லு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். பயப்படுகிறது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை நேசிக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே என்ன உண்டாகும்? நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்து நம்மளை வாழ வச்சு பிரகாசிப்பிச்சு நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் வாசிங்க. இன்னும் அது உள்ள 2-3 வசனங்களை தியானிப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். அப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள் அசட்டை பண்ணுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஞானம் என்ன? தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற வரப்பிரசாதங்கள், தேவன் தருகிற நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். நீங்கள் இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல், தீமையை விட்டு விலகுதல், உலகத்துடைய அசுத்தங்களை விட்டு விலகுதல், அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. அடுத்த வாரம் இதே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நேசிக்கிற அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குல்ல, அதுக்கு அடையாளம் என்னென்ன, நேசிக்கிற விதம். எப்படி நான் ஆண்டவரை நேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் உங்களுக்கு இதை சொல்லித்தர போகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல். ஆண்டவருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையான அனுபவங்களை, உலகத்தின் காரியங்களை விட்டு தெய்வ ஞானத்துக்கு ஏற்ற ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதங்களை பெறுதல். சங்கீதங்களின் புத்தகம் 118:6 வாசிங்க. 118:6. அப்போ நாம கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை நேசித்தோம்னா, ஆண்டவருக்கு கொடுக்குற நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனித காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சங்கீதங்களின் புத்தகம் 13ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. 13:4. அவனை மேற்கொண்டேன் என்று
என் பகைஞன் பிசாசு சொல்லாதபடிக்கு தள்ளாடுகிறதுனால் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தரணும். ஆண்டவர் சத்துருக்கள் நம்மை கலிகூற முடியாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் காரியங்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? அப்போ எதுக்கு பயப்படணும்? அப்படி பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 11:31-32, அதே போலவே 12:1-2. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். இவங்க புறப்பட்டு வரும்போது யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, ஆபிரகாம் மனைவி, அவருடைய சித்தப்பா, அவருடைய சகோதரருடைய மகன், அடுத்து ஆபிரகாம் குடும்பம் வராங்க. குழந்தை இல்லை. இப்போ ஆரான் தேசத்துக்கு வரும்போது அவங்க அப்பா இறந்து போனார். திருப்பியும் பிரயாணம் தொடங்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் சொன்ன உடனே அவர் புறப்பட்டு போறார். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 5வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அப்ப காண்பிக்கும் தேசத்துக்கு போக புறப்பட்டார். குழந்தை இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இந்த பூமிக்கு மண்ணை பாரு, இந்த மண்ணெல்லாம் பாரு, இவ்வளோ பெரிய திரளாக நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்றார். ஆனால் அவன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நடக்கலை. புறப்பட்டு வரும்போது குழந்தை இல்லை. 75 வயசில் சொல்கிறாரு. 99 வயசில் ஆண்டவர் அவனுக்கு குழந்தைய கொடுக்குறார். எத்தனை வயசில்? 99 வயசில். இதுக்கு இடையில பட்ட காரணங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை இவன் தொழுது கொண்டான், தேவன் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படுகிறாரு. இப்போ 22க்கு வாங்க. 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. நடந்த பின்பு எப்படி சோதிக்கிறாரா? பாருங்க. இப்போ ஆரம்பத்தில் குழந்தை இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. 25 வருஷம். 99 குழந்தை பிறக்குது. 75 வயசில் அவனை கூப்பிட்டு வர்றாரு. 25 இதுக்கடையில் 75 வருஷம், 24 வருஷம். 24 வருஷத்துக்கு இடையில அம்மா வயசாயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொன்னபடியே வாக்குத்தத்தின்படியே குழந்தைய கொடுத்தாரு. இப்போது குழந்தைய கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? நீ உன் மகனை மோரியா தேசத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்ன செய், மலையில் நான் காண்பிக்கிற அந்த மலையில் நீ என்ன செய், பலியிடுன்னு சொல்ற. இன்னொரு புத்தகத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாம் ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்தார். இப்போ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். அவங்க அம்மாட்ட ஒன்றும் பேசலை, அவங்க மனைவிட்ட போய் எதுவும் கேட்கல. மனைவி சாப்பாடு கொண்டு கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டாராம். என்னன்னா அமைதியாக இருப்பாராம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், குழந்தைய பலியிட சொல்லிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் மனைவிட்ட சொல்லலை. இப்படி என் மகனை கேட்டிருக்கிறாரு அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணல. நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், ஊர் ஊராக கொட்டடிச்சிருவான். ஐயோ ஆண்டவர் இப்படி கேட்குறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் இப்படி என்ன ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, பேசுகிறார், இதெல்லாம் செய்யணுன்றாரு, இதெல்லாம் நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க, ஊர் பூரா முரசி அடிச்சிருவீங்க. அது மாத்திரமே நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். ஆபிரகாம் நண்பர்கள்ட்ட சொல்லலை,
அவருடைய சமுதாயத்தில் போய் சொல்லலை, அவருடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லலை, அவருடைய யாரையும் நான் சொல்லலை, டிஸ்கஸ் பண்ணலை. ஆபிரகாமுக்கு சாப்பாடு அம்மா கொண்டு கொடுத்தா சாப்பாடு வேண்டாம், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பார். இங்கே இல்லை, இந்த வசனத்தில் இல்லை. ஆனால் போய் சாப்பாடு கொண்டு கொடுத்தா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாரான். அப்புறம் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் அமைதியாக இருப்பாரான், எதுவுமே சொல்ல மாட்டாரான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை நான் எப்படி நிறைவேற்றுறது? ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோமா? நேரத்தை அர்ப்பணிக்கிறோமா? ஜெபம் பண்ண சொன்னோம், எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம் இந்த வாரம்? வந்து எழுதி கொடுத்தாச்சு, இப்போ கிடக்கட்டும். அது அந்த ஜெப நேரம், அர்ப்பணிப்பு ஜெபம். ஆண்டவரே இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணணுமே, நான் சொல்லிட்டேனே ஆண்டவரே, 2 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே இந்த வருஷத்தில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன ஆண்டவரே? வீட்டில் சண்டையை போட்டுக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு சாப்பிடு பட்டிட்டு நேரத்தையும் போக்கடிச்சிட்டு காலத்தை ஓட்டி இப்படியே காலத்தை நேரமாக வீணடிச்சிட்டு இதுக்கு கடவுள் நம்மளை வைக்கலை. ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை கமிட்மெண்ட் பண்ண அவனை அர்ப்பணித்தான். பாருங்க, ஆண்டவர் சொன்ன சரி, யார்கிட்டையும் போய் சொல்லலை. இது கொஞ்ச நாள் ஆச்சு நடக்குது. குழந்தை பிறந்தோடனே சொல்லிட்டாரு. இப்போ குழந்தை குட்டி பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்டையும் சொல்லலை. இப்போ என்ன செய்கிறாரு? கூட்டி போகிறார், வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு. பாருங்க, அவர்கள் 22 பாருங்க. 3ஆம் நாள் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து போது தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அந்த மலையை பார்த்தாச்சு. அப்படிதான் அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்படி ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நோக்கி நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வர்றேன்னு சொல்லலை. வர்றேன்னா ஒருமை, வருவோம் என்ன பன்மை. அப்படி அர்த்தம் என்ன? ஆண்டவர் நிச்சயமாக என் பிள்ளையை பலி கொடுக்க விட மாட்டார் அப்படின்னா 24 ஆண்டு கழிச்சு எனக்கு தர வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிருப்பார். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் இருங்க, நாங்கள் தொழுது கொண்டு போயிட்டு என்ன செய்வோம், வருவோம். அப்போது விசுவாசத்தோடு சொல்கிறாங்க. இப்போ போகிறாங்க. அந்த குட்டி பையன் கேட்குறான், ஏப்பா நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நீங்கள் நானா என்ன சொல்லியிருப்போம்? ஆபிரகாம் எதுவும் சொல்லலை. ஆண்டவர் பார்த்துக்குவார், வாப்பா ஆண்டவர் பார்த்துக்குவார். சரி, ஓ ஆண்டவர் பார்த்துக்குவார், ரைட்டு. அவன் என்ன சொல்கிறான்? ஓ சரி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி ஜாலியாக போகிறான். பின்னால் அங்கே போனால் பலிபீடத்தை கட்டுறதுக்கு எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அவனும் எடுத்து சப்போர்ட் பண்ணுறான், எல்லாம் ரெடி பண்ணுறான். இவனு வரவு எடுத்து கொடுக்குறான், வரவு கட்டை அடிக்காச்சு, எல்லாம் ரெடி பண்ணான். இவனுக்கு ஒன்றும் தெரியல. சின்ன பையனுக்கு என்ன தெரியுமா? இவன் நம்மளை தான் பலி கொடுக்க போகிறது தெரியாது. அப்பாவும் சொல்லலை, ஒன்றை தாண்டா பலி கொடுக்க சொல்லலை. இப்போ என்ன பண்ணுற, பலிபீடம் எல்லாம் செட்டியாச்சு. அப்பவும் கேட்டிருப்பான், ஏப்பா என்னப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? டேய் சும்மா இருறா, ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அப்போ தான் ஒரு கயர் எடுத்து வந்தவனே என்ன செய்கிறான்? கெட்டுறான். ஏன்ப்பா இப்படி கட்டுறீங்க? அவனும் புரியல. கட்டி கயர் எடுத்து எடுத்து பலிபீடத்தில் வைக்கும்போது தான் அவனும், ஏன்ப்பா என்னையா விட்ட போகிறீங்க? கமிட்மெண்ட்டு, அந்த அர்ப்பணிப்பு. உங்களுக்கு கொடுத்த 3 பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறீங்களா ஆண்டவருக்கு? காலையில் எழுந்து ஒரு 5 மணிக்கு பிள்ளைகளுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் சிறு பிள்ளைகளை பேத்தி மாதிரி பிள்ளைகளுக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? குழந்தைக்கு இப்போவுமே ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும் ஜெபம் பண்ணுறீங்களா? இப்போவுமே நீ ஜெபம் பண்ணுறியா? பைபிள் வாசிக்கிறியா? ஆண்டவருக்கு சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகிறதில்ல. பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? நீங்கள் எப்படி முதல்ல கமிட் பண்ணுறீங்க? முதல்ல தாய் தந்தையார் எப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க, கமிட் பண்ணுறீங்களா? ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? குழந்தைய எடுத்து கயரை கட்டி எடுத்து தூக்கி பலிபீடத்தில் வைக்கிறார். பாருங்க, வச்ச உடனே பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை புத்திரன் என்றும் அவன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அப்போ தேவனுக்கு பயப்படுறதுன்னு சும்மா இல்லை.
தேவனுக்கு பயப்படுதல்னா சும்மா இல்லை, நம்ம கமிட்மெண்ட்டு, அர்ப்பணிப்பு, ஜெப நேரம், ஜெபத்துக்கு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். நம்முடைய லெக்க என்ன? ஏதோ வாழ்ந்தோம், என்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கணும் பார்த்தார், என் பிள்ளைகளை வளர்க்கணும், எனக்கு நல்லா எனக்கு எதாவது கிடைக்கணுமா, என் பொருள் நல்லா இருக்கும், என் வீடு நல்லா இருக்குமா, எனக்கு கிடைச்சா போகிறோம். அவன் எப்படி போனால் என்ன? அப்படி அல்ல. கமிட்மெண்ட், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என்னை எதற்காக அழைத்தீர், எதற்காக வேறு பிரித்தீர், எதுக்காக என்னை இந்த சபைக்கு கொண்டு வந்தீர்? நான் ஏசப்பாவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிக்கிறீங்களா? உங்களுக்கு கிடைச்ச காசு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு கிடைச்சது, இன்னைக்கு 200 ரூபா தான் கிடைச்சிருக்கு, அது உன் கையில் கொடுக்குறேன், அதை ஒரு 10 ரூபா மட்டும் எடுத்துட்றேன், 190 ரூபா நான் செலவு பண்ணுறேன். செலவு பண்ணுறீங்களா? ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச இன்னைக்கு 24 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒரு 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. தேவையில்லா காரியத்தில் பேசிட்டு நேரத்தை போக்கடிச்சிட்டு உலக காரியங்களில் சிந்திச்சுட்டு கவலைப்பட்டு, ஆபிரகாம் கவலைப்படுறதுக்கு 1000 காரியம் இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளையே கேட்குறாரு, ஆண்டவரே என்ன செய்யறது? ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஒப்பு கொடுத்தான். தேவனுக்கு பயப்படுகிறன்னு அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேணும். மனுஷனை பயப்படுறவன் தேவனுக்கு முன்பாக நிற்க மாட்டான். மனுஷனுக்கு பயப்படாதவன் தேவனுக்கு முன்பாக நிற்பான். உலகத்துக்கு பயப்படுறவன் தேவனுக்கு முன்பாக நிற்க மாட்டான். உலகத்தில் பயப்படுறவன் தேவனுக்கு முன்பாக நிற்க மாட்டான். தேவனுக்காக நிற்கிறவன் உலகத்துக்கு முன்பாக போய் நிற்கவும் மாட்டான். அல்லேலூயா. உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறவன் தெய்வ சமூகத்தில் நிற்க மாட்டான். தெய்வ சமூகத்தில் நிற்கிறவன் உலகத்தில் போய் நிற்க மாட்டான். காரணம், தேவனை பயப்படுறவன், தேவனை நேசிக்கிறவன், தேவனுக்காக வாழ்கிறவன். அல்லேலூயா. உலகத்துக்கு தலை வணங்குறவன் தேவனுக்கு தலை வணங்க மாட்டான். தேவனுக்கு தலை வணங்குறவன் உலகத்துக்கு தலை வணங்க மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஏசப்பாவை நீ கனம் பண்றீங்களா? ஏசப்பா சொல்றதை கவனிக்கிறீங்களா? அங்கே ஒரு ஆட்டுக்கடை அவனுக்காக பலியா, அங்கே பாருங்க, இங்க இந்த பக்கம் இந்த மலை, ஒரு மோரியா மலை, பெரிய மலைன்னு வச்சுங்களேன், அந்த மலை இந்த பக்கத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பிரயாணமாகுது. இந்த பக்கத்திலிருந்து ஈசாக்கும் ஆபிரகாமும் வரவு கட்டையும் வேலைக்காரனும் ஒரு பக்கம் பயணம் போடுறாங்க. ஆனால் அங்கே போகும்போது யாருமே இல்லை. இப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் ஆண்டவரும் அந்த மலையில், அங்கே முள் புதரில் அந்த ஆட்டுக்குட்டி அங்கே பிரயாணம் பண்ணி அங்கே சிக்கி இருக்குது. இவனுக்காக ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அல்லேலூயா. அவன் அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை குமாரனுக்காக பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்பட்டு கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு தான் பயப்படுதல். அர்ப்பணிப்பு. ஞானஸ்நானம் எடுக்கணும்னா யோசிக்கும், அப்புறம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கிறேன், யோசிக்கிறது. ஒரு சினிமாவுக்கு போட்டால் கூப்பிட்டா ஓடிடும், ஒரு சாங்கியத்துக்கு போட்டால் கூடிடும், ஒரு மரணத்துக்கு போட்டால் ஓடிடும். அல்ல யோசிக்கிறோமா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் யோசிக்கிறோம், அதை பண்ணோம். ஆனால் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை இருந்துச்சுன்னா யோசிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்போதுமே துணையா இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் அதுல 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்ன பண்ணுவாங்களா? கர்த்தருக்கு நீங்க பயப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகளை முறியடிப்பார். நம்பர் 1. அடுத்த வசனம். ஆண்டவருக்கு நீ பயந்திருந்த உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஏமாத்தலாம், பணத்தில் ஏமாத்தலாம், தொழிலில் ஏமாத்தலாம், எதை மாற்றலாம்னு சரி, அது நிரந்தரமாக இல்லை. நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம்.
அப்போ ஆண்டவருக்கு நீ அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. அல்லேலூயா. வலது கையை யார் பிடிப்பாங்க? கல்யாணம் பண்ணும்போது இந்த வலது கையை பிடிச்சி அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைகள் கையில் கொடுக்கணும். வரப்போ அந்த கல்யாணம் பண்ணுற பிள்ளைகள் மேலே பிள்ளைகளுடைய கையையும் பிடிச்சி புருஷனுடைய கையை என்ன செய்வார்? வலது கையை பிடிச்சிருவார். அப்படி இடது கையா வலது கையா? வலது கை தானே. இந்த வலது கை என்ன பார்க்குறீங்களா? திடீர்னு வலது கை விட்டுட்டு போயிடுவார். அவர் போயிருப்பார். எங்கே போனார் தெரியாது. எங்கேயாவது ஓடி இருப்பார். 10 நாளில் போயிடுவார், 1 வருஷத்தில் போயிடுவார், இல்லை 10 வருஷம் கழித்து போவார், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் போயிடுவார். என்னைக்காவது ஒரு நாள் விட்டுட்டு தான் போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? நம்மளை கைப்பிடிக்கிறேன்னு சொல்றியோ, பாதுகாக்கிறேன்னு சொல்கிறவங்க கையை விட்டுருவாங்க. ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்கள் கமிட்மெண்ட் இருக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர்கிட்ட கமிட்மெண்ட் பண்ணணும். பிள்ளைகளை சண்டேஸ் கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்காக அவங்கள உட்கார வச்சு சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து இப்போவுமே உட்கார ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் விட்டுட்டு வாங்க, அப்படி போய்ட்டுருக்கீங்களா? ஸ்கூலில் யூனிஃபார்ம் என்ன, பஸ் என்ன, காசு என்ன, தீனி என்ன, தின்பண்டம் என்ன, அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அதை எடுத்து மகனே போயிட்டு வா, டாட்டா பை பை கொண்டு ஏற்றி அவனை சுகமாக அது வரும் வரைக்கும் அவன் எப்போ வரானோ 4 மணிக்கு வந்த உடனே இறங்கி ஸ்கூல்லேருந்து வந்து அவனை ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து என்ன கவனிப்பு. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பிள்ளைகளை அவங்கள நல்லா பராமரித்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும். அதுதான் பள்ளிக்கூடத்தை காட்டிலும் இது சிறந்த இடம். அல்லேலூயா. புரியுதா? ஆமென். இங்கே வந்தோன்னா அவனுக்கு அந்த கால் வலிக்குதும்மா, கை வலிக்குதும்மா, அந்த இருப்பு வலிக்குதும்மா, கக்கூஸ் போகணும்மா, எல்லாமே அங்கே போப்பா தம்பி, இங்கே இரு கொஞ்ச நேரம். ஆண்டவருக்கு நீ பயப்பட்டேன்னா, கமிட்மெண்ட்டு ஒன்றைய அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா, கர்த்தர் வண்டியும் தருவார், வாகனம் தருவார், தொழிலும் தருவார், எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். வலது கையை பிடிச்சு நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அப்படின்னு என்னது? சிறு கூட்டம். திருப்பி என்ன சொல்றாரு? சிறு பூச்சியே, சிறு கூட்டம். அப்படின்னா மைனாரிட்டி. தேசத்தில், பட்டணத்தில், கிராமத்தில் இருக்கிற தெருக்களில் நீ ஒரு ஆளாக இருந்தாலும், சபையிலையும் கொஞ்சம் பேர் இருந்தாலும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்பட்டீங்க, ஆண்டவர் துணையாக இருப்பார். பொருத்தனையோடு கூட உன் பொருத்தனையை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? ஆண்டவரே, என்னை நான் உமக்கு பொருத்தனை பண்ணுறப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதான காரியங்களை மனசில் வச்சு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, என் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். எழுப்பி நிற்போமா? ஆண்டவருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? உலக வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது தான் ஆண்டவருக்கு ஆமென் பயப்படுதல். அந்த பயப்படுறவங்க ஆண்டவருக்கு பயப்படுவாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க, உலகத்தை தலைகுனிய மாட்டாங்க. ஆண்டவருக்கு பயப்பட்டா, ஆண்டவருக்கு பயப்படுறவங்க உலகத்துக்கு தலைகுனி மாட்டாங்க. உலகத்தை தலைகுனிகிறவன் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான். மனிதர்களை நம்புறவன் உலகத்தை நம்புறவன் ஆண்டவரை நம்ப மாட்டான். ஆண்டவருக்கு பயப்படுறவன் உலகத்தை எல்லாம் நம்ப வேண்டியதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.